எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சபரி டூரிசம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 3 மரங்களை பற்றி. பனை மரம், வாழை மரம், மூங்கில் மரம். இந்த 3 மரமும் முக்கியமான ஒரு மரங்க. அது மரத்துக்கு எல்லா பாகங்களும் பயன்படும். இப்போ வாழை மரம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வாழை மரம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா, வாழை மரத்தில் வந்து வாழையில் பயன்படும், சாப்பிட்றதுக்கு பயன்படும். வாழை தண்டு மருத்துவ குணம் நிறைந்தது. மூட்டு வலி, இடுப்பு வலி, கர்ப்பப்பை பிரச்சனை நல்லது. வாழைப்பூ கர்ப்பப்பை பிரச்சனை நல்லது. வாழைப்பழம் ரொம்ப நல்லது. அதாவது பைல்ஸ் மூலத்துக்கு, இதயத்துக்கு, ரத்த சோகை, கிட்னி ப்ராப்ளத்துக்கு நல்லது. பார்த்தீங்கன்னா செவ்வாழை, கற்பூரவள்ளி வாழை, மஞ்சள் வாழை அவ்வளோ மருத்துவ குணம் நிறைந்தது. ஏழைக்கு மருத்துவம் நிறைந்தது. ரஸ்தலி வாழை அல்சருக்கு நல்லது. வாழை மட்டும் அதில் வந்து பிளேட் செய்வாங்க. வாழை தண்டு ஒரு வாழை மரத்தை வெட்டும். வாழை வந்து மிகப்பெரிய பொருளாதாரத்தை ஈட்டு தர ஒரு மரம் வாழை மரம். வாழை மரம் ஒரு வீட்டில் முருங்கை மரங்களும் வாழை மரங்களும் 4 பசுமாடு 4 வெள்ளாடு நாட்டுக்கோழி இருந்தால் வீட்டில் ஒரே ஒருத்தர் பஞ்சமே இருப்பாது. அதே பனை மரத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பனை இலை வந்து பயன்படும். பனங்கல் பனையில் வந்து சாப்பிட்றதுக்கு தண்டு பனை மரத்தோட வேர்லாம் மருத்துவ குணம் நிறைந்தது. கேரளாவில் செங்கல் சொல்லி பயன்படுத்துவாங்க. மூங்கில் மரம் மூங்கில் ஃபுல்லாக பயனுள்ளது. கூடை, கல் மூங்கில், கூட்டு மூங்கில், மலை மூங்கில் செய்வாங்க. இப்போ விவசாயத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். திருநெல்வேலி, திண்டுக்கல், தென்காசி, தேனி, தூத்துக்குடி, கன்னியாகுமரிலாம் நேந்திர வாழை பயன்படுத்தும். நேந்திர வாழை அல்சர் நல்லது, உடல் பிரச்சனை நல்லது. வாழை மரம் அவ்வளோ மருத்துவம் நிறைந்த. வாழை மரத்துக்கு மொத்த பாகம் பயன்படும். வாழை இலையை வந்து நல்லா சேல்ஸ் பண்ணலாம். பனை மரத்துக்கு மொத்த பாகம் பயன்படும். அதேமாரி பார்த்தீங்கன்னா மூங்கில், பேம்பு, சீனா மூங்கில்லாம் ஃபேமஸான மூங்கில் நல்லா ஃபுல்லாக பயன்படும். இப்போ பாருங்கன்னா மருத்துவ குணம் நிறைந்தது. மூங்கில் குருத்து ஒன்று இருக்கும். சீனா, ஜப்பான், கொரியா, லாவோஸ், கம்போடியில் மூங்கில் குருத்தை சாப்பிடுவாங்க மோஸ்ட்லி. அதுமாதிரி பனை மரத்தை பார்த்தீங்கன்னா பனை மரத்தோட வேர் பனங்க கட்சினா அது பறிச்சு வச்சாங்கன்னா பனங்கிழங்கு வரும். அவ்வளோ மருத்துவ குணம் நிறைந்தது. எப்போயும் ஒரு தோட்டம் வைக்கிறீங்கன்னா வாழை தோட்டமோ இல்லை பனை மரமோ இல்லை மூங்கில் வைக்கலாம். இப்போ பனை மரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி அந்த மாதிரி பகுதியில் பனை மரத்தை பயன்படுத்துகிறாங்க. பனை மரம் வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். யாராருக்கு பாட்னி பிடிக்குமோ, யாருக்கு தாவரங்கள் பிடிக்குமோ, யாராருக்கு சுற்றுச்சூழல் பிடிக்குமோ பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.